டாக்டர் அல்லது இன்ஜினியர் அல்லது லோயர் இந்த மூன்றையும் தவிர சாதாரணமாக ஆர்ட்ஸாக இருக்கலாம் அல்லது வணிக கல்வியாக இருக்கலாம் அல்லது சயின்ஸாக இருக்கலாம். இந்த இந்த பல்கலைக்கழக பாஸ் அவுட்ஸுக்கு எங்களுடைய இலங்கையில் இந்த பாஸ் அவுட் பண்ணுறதுன்றது ஒரு மிகப்பெரிய தலையீடியாக இருக்கிறது. இன்றைக்கு பாஸ் அவுட் பண்ணுறோமோ அண்டையில் இருந்து தம்பி எங்கே வேலை கவர்மெண்ட் ஜாப் கிடைத்து விட்டதா என்கிற கேட்கிற கேள்விகள் தான் மிக முக்கியமானதாக இருக்கிறது. 2016ஆம் ஆண்டு வந்த அரசாங்கம் அந்த நேரங்களில் நெருக்கடிகளை சமாளிப்பதற்காக இந்த பாஸ் அவுட்ஸுக்கு அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் என்ற ஒரு பதவி அதில் எங்களுடைய நிசாம் காரியப்பர் அவர்கள் சொன்னது போன்று எந்த ஒரு டிஓஆரும் இல்லை. அதாவது இந்த அபிவிருத்தி உத்தியோகர்கள் அவர்கள் என்ன வேலையை செய்ய வேணும், அவர்களுடைய தற்போதைய தராதர நிலை என்ன, எஸ்எல்எஸ் ஸ்டாண்டர்ட் என்ன, எஸ்எல் ஸ்டாண்டர்ட் என்ன, அவர்களுடைய ஸ்கீம் என்ன, அவர்கள் அதுக்கு மேலே ப்ரொமோஷன் போகலாமா, சாதாரணமாக நாங்கள் ஒரு வைத்தியராக படிக்கின்ற போது ஒரு போஸ்ட் கிராஜுவேட் படிக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கும், அல்லது ஒரு லோயராக இருக்கும்போது எல்எல்பியை முடிச்சு போட்டு எல்எல்எம் செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் ஒரு டிப்ளமா ஒன்றை செய்தால் அண்மையில் தான் பார்த்தேன் 2019ஆம் ஆண்டில் இருந்து 2024ஆம் ஆண்டு வரைக்கும் பாஸ் அவுட் பண்ணப்பட்ட இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு இன்று வரைக்கும் அவர்களுடைய அப்பாயின்மெண்ட் சில அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் ஆசிரியர்களாக அதாவது அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுடைய நியமனங்களை பெற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு மேலே ஆசிரியர்களாக வேலை செய்திருக்கிறார்கள். எந்த ஒரு நம்பிக்கையில் அவர்கள் இந்த அரசு சேவைக்கு வந்தார்களோ அந்த நம்பிக்கை இப்போது இல்லாமல் போயிருக்கிறது. அவர்கள் மட்டுமில்லை, சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த சுதேச மருத்துவம் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட சுதேச மருத்துவ பாஸ் அவுட் இன்ற வரைக்கும் அவர்களுடைய எதிர்காலம் என்னன்னு தெரியாமல் எதிர்காலத்தில் நாங்கள் வைத்தியர்களாக ஒரு டாக்டர் என்கிற டிகிரியை வச்சுக்கொண்டு ஒரு பேருக்கு முன்னால் மிஸ்டர் மிஸ் இருக்கிறத டாக்டர் என்று மாற்றுகின்ற ஒரு பட்டம் எடுத்த பிறகு கூட தற்போது அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக வேலை செய்கிற நிலைமை இருக்கிறது. இது எங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த அரசாங்கங்கள் நாங்கள் இவ்வளவு காலமே இந்த என்பிபி அரசாங்கம் வருகின்ற போது சொல்லிக் கொண்டது 76 வருடங்கள் இவர்கள் செய்த ஆட்சியால் ஒரு அநியாயம் உண்டு. ஆகவே நீங்கள் இப்போது 1.5 வருடம் இந்த 1.5 வருடத்துக்கு பிறகுதான் நீங்கள் இன்றைய கொண்டு வந்திருக்கிறீர்கள் இந்த டெவலப்மெண்ட் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு ஒரு சட்ட வரையறை கொண்டு இவர்களை டிஃபைன் பண்ண வேண்டும் என்கிற ஒரு விடயத்தை கொண்டு வந்திருந்த போது உண்மையாகவே சந்தோஷப்பட்டு நான் இன்று வரைக்கும் இருந்து 5.5 வரைக்கும் இருந்து கதைக்கு வைக்கக்கூடிய முக்கியமான காரணம் இது ஒரு முக்கியமான விடயம். ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டாக்டராக பாஸ் அவுட் பண்ணி சுதேச வைத்தியமாக முடிச்சு போட்டு வருகின்ற ஒருவருக்கு அபிவிருத்தி உத்தியோக தொழிலை தான் நாங்கள் கொடுக்குறோம். அதுவும் அவர்கள் சில நேரங்களில் நர்சரியில் போய் படிப்பிக்கிற நிலைமையில் சில நேரம் ஆரம்ப பாடசாலைகளில் ஒரு குறைந்தது ஒரு வைத்தியராக பாஸ் அவுட் பண்ணுகிற ஒருவர் ஏ லெவலுக்கு பயோ கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் இந்த 3ல் ஒரு பாடத்தை படிக்கக்கூடிய ஒரு வசதி கூட இல்லாமல் கடந்த நாட்களில் நீங்கள் அரசாங்கத்துக்கு வந்த பிறகு கடந்த நாட்களில் உங்களுடைய பில் அல்லது ஆக்ட் வந்திருக்கிறது. சுதேச வைத்தியராக வந்திருக்கிறவர்கள் ஏ லெவலுக்கு பயோ கூட படிப்பிக்க இயலாது. அதாவது ஏ லெவல் பயோ டீச்சர்ஸாக வருகிறவர்களுடைய அந்த தகமைகளுக்குள்ள சுதேச வைத்திய பாஸ் அவுட் கூட நீங்கள் போடையில நிற்க சரியான கவலையாக இருக்கிறது. என்ன ஒரு விடயத்தை பார்க்கணும், கிட்டத்தட்ட அண்மைய தினங்களில் சாகும் வரை உண்ணாமிரதம் இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தராக ஆசிரியர்கள் வந்திருந்தவர்கள். அதே நேரத்தில் பார்க்கணும் இந்த அதிபர்களாக 2021 2024 வரைக்கும் தேர்வு செய்யப்பட்டவர்கள் 1500 பேருக்கு மட்டும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டு மிச்சம் பாஸ் மார்க்ஸை தாண்டின எத்தனையோ பேருக்கு இன்று வரைக்கும் அவர்களுடைய அதிபர்களான நியமனங்கள் இன்று வரைக்கும் கொடுக்கல. அது மட்டும் இல்லை, இந்த லைப்ரரி அசிஸ்டன்ஸ் அதாவது எனக்கு முல்லைத்தீவில் இருந்து கிளிநொச்சியில் இருந்து ஜாழ்ப்பாணத்தில் இருந்து எனக்கு முறைப்பாடுகள் கொண்டிருக்கிறது. இந்த லைப்ரரி அசிஸ்டன்ஸ் என்கிற பதவிக்கு கூட அண்மை நாட்களில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு மேலாக இந்த லைப்ரரி அசிஸ்டன்ஸ் வேகன்சிஸ் ஃபில் பண்ணப்படையில். அதே நேரத்தில் திருவோணமலையிலையும் மட்டக்களப்பிலையும் இந்த குறைகள் தொடர்பாக இருக்கின்ற டிபார்ட்மெண்ட்களில் சில பேர் 20 வருடம் 25 வருடம் 60 வயசில் ரிட்டையர் பண்ண வேண்டிய ஆக்கள் செமி கவர்மெண்ட் என்றபடியால் 70-75 வருடங்கள் வரைக்கும் இன்று வரைக்கும் அவர்கள் அந்த திணைக்களங்களில் வேலை செய்கிற ஒரு நிலைமையும் இருக்கிறது. அதையும் விட சரியான கவலை என்னென்றால் இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு ஒரு அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லை. சாதாரணமாக ஒரு வைத்தியராக இருந்தால் எங்களுடைய அப்பாயின்மெண்ட் 3 மாதம் எங்களோட ப்ரொபேஷனல் பீரியட் 3 வருடம். ஸோ அந்த 3 வருடத்துக்குள்ள ப்ரொபேஷனல் பீரியட்டை முடிக்க வேணும். முதலாவது இன்க்ரிமெண்ட், 2வது இன்க்ரிமெண்ட், 3வது இன்க்ரிமெண்ட் ஈகோட் எக்ஸாம் எழுதினால் நாங்கள் பெர்மனண்டாக இந்த வைத்தியர்களாக எங்களோட சுகாதாரத்துறையில் வரலாம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு இன்க்ரிமெண்ட் இல்லை. இவர்களால் எந்த ஒரு நம்பிக்கையோட இன்றைக்கு போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பைக், ஒரு பேக்,
இந்த பெட்ரோல் செட்டில் கூட நிற்கிறது வந்து கூட அபிவிருத்தி உத்தியோகர்களாக தான் இருப்பார்கள். இவர்கள் சில பாடசாலைகளில் வேலை செய்கிற அபிவிருத்தி உத்தியோகர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய அப்பாயின்மெண்ட் அபிவிருத்தி உத்தியோகர்களாக இருந்தும் அவர்கள் டீச்சராக வேலை செய்கிறபடி මන්ත්‍රීතුමා තව විනාඩි 2යි. நன்றி. 2 மணிக்கு பாடசாலை முடிவடைந்த பிறகு கூட அவர்கள் 5 மணி வரைக்கும் இருந்து சைன் பண்ணி போக வேண்டிய நிலைமை ஒன்று இருக்கிறது. ஆகவே அரசாங்கம் வார்த்தைகளில் மட்டுமில்லை, இந்த அபிவிருத்தி உத்தியோகர்கள், இந்த சுதேச வைத்தியர்கள், இந்த அரச ஊழியர்களுடைய இந்த படிநிலை தொடர்பான விடயங்களை சட்ட மூலமாக பாராளுமன்றத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதே நேரத்தில் இந்த மாகாண சபை ஒன்று வரப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் மாகாண சபை வரம்புகளுக்குள்ள என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் என்று. ஆகவே முடிந்த வரைக்கும் மாகாண சபை தேர்தலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த சிறப்பான ஒரு ஒத்திவைப்பு வேலையை கொண்டு வந்த எங்களுடைய சந்தன சூரியராட்சி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்.